உங்களுடைய கட்சியினுடைய ஒட்டுமொத்த குழப்பத்திற்கும் பிரதானமான காரணம் என்று ஒரு 3 பேரை கூறுங்கன்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? மாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தை இன்றி தவிக்கின்றேன் என்று சில கட்சியினுடைய மாண்பு கெடுகின்ற விதமாக செயலாளருடைய கருத்துக்கள் அமைகின்றது. அப்படி புரிந்து கொள்ளவா? உங்களுக்கு விளங்குகின்றது போன்று மக்களும் விளங்கிக் கொள்ளுகின்றார்கள். உங்கள் மீது கட்சி நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் பேசப்பட்டது அல்லவா? உண்மையில் அப்படித்தான். பதில் தலைவர், பதில் செயலாளர்கள் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் உத்தியோகபூர்வ செயலாளர்கள் இல்லை. அவ்வாறா? நிச்சயமா இருந்தால் ராஜினாமா செய்யுமாறு அரசியல் குழு பணித்திருக்கின்றது. இந்த விடயத்தில் உங்களுடைய கருத்து? தலைவர் தன்னுடைய கருத்து தெரிவிப்பின் போது அப்படியான ஒரு முடிவு எடுத்ததாக அவர் சொல்லவில்லை. ஆனால் பதில் செயலாளர் தன்னுடைய கருத்தில் அப்படியான முடிவு எடுத்து விட்டதாக சொல்லப்படுகிறது. ஆகவே தமிழரசு கட்சியை ஒட்டுமொத்தமாக குழப்புகின்ற வேலையை எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் மேற்கொள்ளுகின்றார். இல்லை, நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், ஸ்ரீதரன் அவர்கள் 4 தடவைகள் கிளிநொச்சி மாவட்டத்தில் முதன்மை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். மக்களுடைய வாக்குகளை அதிகம் பெற்றிருந்தால் தவறு செய்ய முடியும் என்ற இராணுவ கேணல் அதிகாரியை கணக்காய்வாளராக நியமித்தது சரியா தவறா? எங்களுடைய ஒரே பதிலாக சொல்வதாக இருந்தால், எங்களுடைய சிவில் நிர்வாகம் இராணுவமயப்படுத்தப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை. இது எங்களுடைய தெளிவான நிலைப்பாடு. ஆகவே அவர் செய்யாத ஒரு விடயத்தை குற்றச்சாட்டாக கட்சி முன்வைக்கின்றது. கட்சி சொல்லுகின்றது அவ்வாறு செய்திருக்கிறார்கள். கடந்த காலத்தில் பாராளுமன்ற குழு சேர்ந்துதான் பாராளுமன்ற குழுத்தரவை தெரிவு செய்திருக்கிறார்கள். பாராளுமன்றத்திற்குரிய அந்த கொறடா தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். சிறிதரன் அணி சுமந்திரன் அணி சிவஞானம் சிறிதரன் அணி சுமந்திரன் அணி என்ற 2 பிரதான அணிகளுக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள் அரசியலுக்கு வந்த 2 தலைவர்களுக்குள் தமிழரசு கட்சி என்ற மிக நீண்ட கால வரலாற்றை கொண்ட கட்சி ஒன்று அழிந்து கொண்டிருக்கின்றது என்ற விமர்சனம் பொது வழியில் முன்வைக்கப்படுகிறது. சமஷ்டி கட்சியோடு இந்த சமஷ்டி கட்சி கொள்கையை நாங்கள் எந்த ஒரு இடத்திலும் எங்களுடைய கட்சி ரீதியாக நாங்கள் விட்டுவிடவில்லை. அந்த கட்சியின் கொள்கைகளை விடக்கூடிய விதத்தில் கருத்துக்கள் பரிமாறினாலும் கூட கட்சியின் கொள்கை மீறப்பட்டதாகத்தான் கொள்ள வேண்டும். அப்படி நீங்களே எடுக்கவில்லை நடவடிக்கை. நீங்கள் குறிப்பிடுவது சமஷ்டியை கைவிட்டிருக்கின்றார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், உங்களுடைய கட்சியினுடைய பதில் செயலாளர் என்று நீங்கள் குறிப்பிடுகின்ற சுமந்திரன் அவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அவர் மீது ஏன் கட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது உங்களுடைய கேள்வி. நான் அதுதான் கேட்கிறேன் என்று சொல்லி சொன்னால், ஆகவே கடந்த காலங்களில் சுமந்திரன் தவறு செய்திருக்கின்றார், அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை, கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயற்பட்டிருக்கின்றார். ஆகவே அந்த நேரத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தற்பொழுது சிவஞானம் சிறிதரன் செயற்படுவதற்கும் இடம் அளிக்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான புரிதல். அப்படி புரிந்து கொள்ளவா? பொதுமக்களின் நீங்கள் பாருங்கள், ஆகவே உங்களுக்கு வாக்களிக்கின்ற மக்களினுடைய நிலைமை என்பது 2 தலைவர்களுக்கு முதல் ஒரு காலத்தில் நீங்கள் பிழை செய்தீர்கள், அதால் நான் இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு நான் பிழை செய்ய போகிறேன். இந்த 2 தலைவர்களுக்காகவும் பொதுமக்கள் தங்களுடைய கேள்விகளை முன்வைக்காமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கட்சி உறுப்பினர்கள் செயற்பட துணிகின்றார்கள். ஏன் உங்களால் தமிழரசு கட்சியிலிருந்து சுமந்திரனை விலத்த முடியவில்லை? நீங்கள் இந்த கேள்விகள் ஒரு சங்கடமான கேள்விகள். எங்களுடைய உட்கட்சி விவகாரத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். தமிழரசு கட்சிக்குள் பல்வேறு குழப்ப நிலைமைகள் இருக்கின்றன. அது தொடர்பிலான செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சிவஞானம் சிறிதரன் மீது அரசியல் குழு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. குறிப்பாக அவராது நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற குழு தலைவர் பதவியினை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது. எனினும் அது தொடர்பில் ஒரு சர்ச்சையும் இருக்கின்றது. அந்த விடயங்களை கடந்து தமிழ் தேசிய அரசியல் இந்த அரசாங்கத்திடமிருந்து எவ்வாறான ஒரு தீர்வுகளை பெறுவதற்கு ஒற்றுமையாக முயற்சிக்கப் போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. இந்த விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறிநேசன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். தற்பொழுது இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு எப்படி உங்களுடைய பார்வையில் இருக்கின்றது? இந்த அரசாங்கத்தின் போக்குகளை 2 பக்கமாகத்தான் பார்க்க வேண்டும். சில பொதுவான போக்குகள் என்று சொல்லுகின்ற போது, இந்த நாட்டில் காணப்படுகின்ற போதைப் பொருளுக்கு எதிரான செயற்பாடு மற்றும் பாதாள உலோக கோஷ்டிக்கு எதிரான செயற்பாடுகள், அதையும் விட ஊழல் மோசடிகளுக்கு எதிரான செயற்பாடுகள், கடந்த கால குற்ற செயல்களுக்கான எதிரான செயற்பாடுகள் என்பது ஒரு திருப்திகரமாக போய்கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அவர்களுடைய கட்சியினை பரவலாக வலுப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் சில செயற்பாடுகளை செய்கின்றார்கள். உதாரணமாக இந்த பிரஜாசக்தி என்ற ஒரு செயல்பாடு தொல்லியல்
ஆணைக்குழு தொடர்பான செயற்பாடு. இந்த செயற்பாடுகள் எங்களுக்கு திருப்தியினமாக காணப்படுகின்றது. அதாவது பிரஜாசக்தி என்று சொல்கின்ற போது ஒரு பிரதேசத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கத்தக்கதாக அந்த வட்டாரங்களில் அல்லது அந்த கிராமங்களில் மக்களால் தோல்வியடைய செய்தவர்கள் கூட இந்த பிரஜாசக்தியின் தலைமையாளர்களாக நியமிக்கப்படுகின்றார்கள். இவ்வாறு நியமிக்கப்படுகின்றவர்கள் சில இடங்களில் கொஞ்சம் அட்டகாசமான செயற்பாடுகளை செய்கின்றார்கள். உதாரணமாக சொல்ல போனால் செங்கலடி வட்டாரத்தில் ஏறாவூர்பற்று பிரதேச சபை செங்கலடி பிரதேசத்தில் எங்களுடைய தவிசாளர் ஒருவர் இருக்கின்றார், முரளிதரன் என்று. அவர் தன்னுடைய வட்டாரத்தில் பணியாற்றுவதற்காக உளவியந்திரத்தை எடுத்துக்கொண்டு சென்ற போது அந்த பிரஜாசக்தி தலைவர் தன்னை கேட்காமல் எந்த விதமான வேலையும் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த டிராக்டர் திறப்பினை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். இதனால் அவருக்கும் இந்த பிரஜாசக்தி தலைவருக்கும் இடையிலே கருத்து மோதல் ஏற்பட்டு கடைசியில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டு அவர்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு செல்லுகின்ற நிலைமையும் ஏற்பட்டது. இந்த அளவுக்கு இந்த பிரஜாசக்தி செயல்பாடுகள் அங்கு நியமிக்கப்படுகின்றவர்கள் தங்களுக்குத்தான் எல்லா அதிகாரங்களும் இருக்கின்றது என்ற அடிப்படையில் அங்கிருக்கின்ற தவிசாளர்கள் மாநகர முதல்வர்களை மீறி செயல்படுகின்ற செயல்பாடு காணப்படுகின்றது. இது ஜனநாயகத்துக்கு முரணான ஒரு செயலாக இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த தொல்லியல் செயற்பாடுகின்ற பதாகைகளை தமிழ் பிரதேசங்களில் நிறுத்துகின்ற போது அங்கிருக்கின்ற உள்ளூராட்சி சபை பிரதிநிதிகள் அல்லது தவிசாளர்களுக்கு தெரியாமல் அவை அங்கு நிறுத்தப்படுகின்றன. அது மாத்திரமல்லாமல் அங்கு தமிழுக்கான இடம் 3வது இடத்தில் இருக்கின்றது. சிங்களம், ஆங்கிலம், தமிழ் என்று அந்த பதாகைகள் இடப்பட்டிருப்பதும் அதன் குறியீடாக விகாரைகள் இருப்பதும் தமிழ் மக்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. அதாவது இவர்கள் அந்த பதாகைகள் இடுகின்ற போது இந்த இடங்களில் விகாரைகளை கட்டப் போகின்றார்களா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் ஏற்படுகின்றது. இதனால் ஒரு குழப்ப நிலை இப்போது தோன்றி இருக்கின்றது. ஆனால் கடந்த கால அரசாங்கங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ் மக்கள் பிரதானமாக எதிர்நோக்குகின்ற சிங்களமயமாக்கலாக இருக்கலாம், பௌத்தமயமாக்கலாக இருக்கலாம், அல்லது தமிழ் மக்களினுடைய உரிமைகள் தொடர்பில் அரசாங்கம் தொடர்ந்து வழங்குகின்ற அடக்குமுறைகளாக இருக்கலாம். அந்த விடயங்களில் இந்த அரசாங்கம் எந்த விதமான தளர்வும் இல்லாமல் அதனை ஒரு தொடர்ச்சியாக தென்னிலங்கையினுடைய முகமாகவே தொடர்ச்சியாக கொண்டு செல்கின்றதல்லவா? உண்மையில் நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். தையிட்டி விகாரையில் நடந்த சம்பவம், வேலன் சுவாமி அவர்கள் தன்னுடைய அந்த ஆன்மீக சீர்குலையில் சென்று அவர்கள் கை பிரயோகங்கள் எதுவும் இல்லாமல் செயற்படுகின்ற போது அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு சென்ற செயல்பாடு உண்மையில் எங்களுக்கு ஒரு மிகவும் அதிருப்தியான நிலைமையை ஏற்படுத்துகின்றது. அதே போன்று இன்னொரு விடயத்தை சொல்லலாம். திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலையை அமைத்த போது ஆரம்பத்தில் அரசாங்கம் அந்த சட்டவிரோதமான சிலை என்ற அடிப்படையில் அங்கிருக்கின்ற பிக்குகளோடு அவர்கள் முரண்பட்டு கொண்டு அந்த சிலையை கொண்டு செல்லுகின்ற செயல்பாட்டில் ஈடுபட்டார்கள். அடுத்த நாள் நடந்த சம்பவத்தை பார்க்கின்ற போது அங்கு அவர்களே கொண்டு அந்த போலீசார் அந்த சிலையை பிரதிஷ்டை செய்வது போன்று அமைந்திருந்தது. அப்ப இதை பார்க்கின்ற போது சட்டவிரோதமான ஒரு புத்தர் சிலையை கொண்டு வந்து புத்த பிக்குகள், கசப்பதேரர் போன்றவர்கள் மாவட்டம் கடந்து கொண்டு அதனை வைக்கின்ற போது அங்கு போலீசார் அதற்கு தடை விதித்த போது போலீசாருக்கு அறைந்தும் விடுகின்றார்கள். அந்த இடத்தில் போலீசார் ஆத்திரம் கொள்ளவில்லை. புத்த பிக்குமார்கள் அறைகின்ற போது அவர்கள் ஆத்திரம் அடைகின்றார்கள் இல்லை. ஆனால் இந்து குருமார்கள் அவர்கள் வன்முறைகளில் ஈடுபடாமல் அமைதியாக ஆர்ப்பாட்டம் செய்கின்ற போது அவர்களை சாதாரண ஒரு மனிதர்களாக கருதி இழுத்துச் செல்லுகின்றார்கள், பந்தாடுகின்றார்கள். இதை பார்க்கின்ற போது இந்த அரசாங்கத்திலும் மஹிந்த ராஜபக்சவில் பின்பற்றப்பட்ட அந்த பாரபட்சமான பக்கச்சார்பான ஒரு ஓரநீதி செயல்பாடு இருக்கின்றதா என்று நாங்கள் கேட்கக்கூடிய விதத்தில் இது இருக்கின்றதா, இந்த விடயம் என்பது இருக்கின்றதா என்று இந்த அரசாங்கத்தை கேட்க வேண்டுமா அல்லது வெளிப்படையாக இருக்கின்றது என்பது தெரிகின்றதா? நாங்கள் தவறான விடயங்களை பாராளுமன்றத்திலும் சுட்டிக்காட்டுகின்றோம். அதே போன்று அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்கின்ற போதும் இந்த விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். ஊடக சந்திப்புகளை செய்கின்ற போதும் நாங்கள் அதனை சுட்டிக்காட்டுகின்றோம். அதே நேரத்தில் நல்லது நடந்தால் நல்லவற்றை நாங்கள் பிழையாக கருதவில்லை. ஆனால் பிழையான செயற்பாடுகள் நடக்கின்ற போது நாங்கள் அவற்றை சுட்டிக்காட்டுகின்றோம், பேசுகின்றோம். ஆகவே நாங்கள் முழுமையாக இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளில் திருப்தி அடையக்கூடிய விதத்தில் இல்லை. அந்த இனவாத ரீதியான, மொழிவாத ரீதியான செயற்பாடுகள் தொடர்வது போன்று இருக்கின்றது, தொடர்கின்றது. தையிட்டி விகாரையா இருக்கலாம் அல்லது இந்த தொல்லியல் செயல்பாடுகளில் அந்த விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் அன்று கூட பாராளுமன்றத்தில் இந்த
எங்களுடைய உள்ளூராட்சி தவிசாளர் உறுப்பினர்களை கைது செய்து அவர்களை பிணை கொடுக்க முடியாத நிலையில் அவர்கள் சிறையில் அடைப்பதற்கு பார்த்தார்கள். இந்த விடயம் சம்பந்தமாக பௌத்த சாசன அமைச்சு மற்றும் இந்த ஆடிஏக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் மற்றும் சந்திரசேகரம் மீன்வளத்துறை அமைச்சர் போன்றவர்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின்னர் தான் அவர்களை பிணை கொடுக்காமல் சிறையில் அடைக்கின்ற அந்த செயல்பாடு கைவிடப்பட்டது. ஆகவே இந்த சிங்கள பௌத்த அடிப்படைவாதம் என்று பார்க்கின்ற போது இந்த விடயம் என்பது பச்சையாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் நீலமாக இருந்தாலும் அவர்கள் ஒத்த கொள்கையை பின்பற்றுகின்றார்கள் என்பது புலனாகின்றது. எனவே இந்த செயல்பாடுகளோடு நாங்கள் இணங்கி செல்ல முடியாது. இப்படியான செயல்பாடுகள் நடைபெறுகின்ற போது அதற்கான எதிர்ப்புகளை நாங்கள் எதிர்காலத்தில் வலிமையாக காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். இப்போது கிவிலோயா பிரச்சனை கூட தமிழ் மக்களின் குடிப்பரம்பலை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கின்றது. எனவே மகாவலி திட்டத்திலும் இப்படியான உள்நோக்கம் காணப்படுகின்றது, கிவிலோயாவிலும் காணப்படுகின்றது. எனவே இப்படியான செயல்பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது பச்சையாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் நீலமாக இருந்தாலும் எங்களுடைய எதிர்ப்பு என்பது தமிழ் மக்கள் சார்ந்ததாக அமைந்திருக்கும். தேசிய ரீதியில் அரசாங்கத்தினுடைய பிரச்சனையை கடந்து தமிழரசு கட்சியில் தொடர்ந்தும் பிரச்சனை நீடிக்கின்றது. தலைவர் செயலாளரை புதிதாக தெரிவு செய்யப்பட முடியாமல் நீதிமன்றம் ஒரு உத்தரவு வழங்கியிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இன்று வரை தமிழரசு கட்சி ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வர முடியாமல் இருக்கின்றது. இது எத்தனை வருடங்களுக்கு தொடர்ச்சியாக நீடிக்கும் என்று எதிர்பார்க்க முடியும்? இது உண்மையில் இந்த சம்பந்தப்பட்டவர்கள் இதற்குரிய பதில்களை அளிக்க வேண்டும். இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற விடயம்தான் இப்போது பொதுச்சபையை கூட்ட முடியாத ஒரு நிலைமையும் இருக்கின்றது. வழக்கோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்றபடியால் இதனை விலாவாரியாக கதைப்பதிலும் சில தடங்கல்கள் இருக்கின்றது. ஆனால் வழக்கொன்று இருக்கின்றது. அந்த வழக்கை கடந்து இன்றும் அந்த ஒற்றுமைக்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் வெளிப்படையாக தெரிகின்றது. இன்றும் அதுக்குள் பிரச்சனைகள் இருக்கின்றது அல்வா? உண்மையில் எங்களுடைய மறைந்த தலைவர் சம்பந்தனையா அவர்கள் இந்த தேர்தல் என்கின்ற போட்டி வருகின்ற போது ஒரு விடயத்தை மிகவும் திட்டவட்டமாக கூறியிருந்தார். தயவு செய்து இந்த தேர்தல் விடயத்தில் நீங்கள் இறங்க வேண்டாம். தேர்தல் இறங்குகின்ற போது எங்களுடைய ஆதரவாளர்கள் 2 கோணங்களில் அவர்கள் பயணிக்க வேண்டி ஏற்படும். ஆதரிக்கின்ற தன்மை, எதிர்க்கின்ற தன்மை இருக்கும். ஆகவே விட்டு கொடுத்து கருத்தொருமைப்பாட்டுடன் கடந்த காலத்தில் நடந்தது போன்று இந்த பதவிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற கருத்தை தான் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் எங்களுடைய வேட்பாளர் குறிப்பிட்ட விடயம் உட்கட்சி ஜனநாயகம் பேணப்பட வேண்டுமாக இருந்தால் ஜனநாயக ரீதியாக தெரிவும் இடம்பெற வேண்டும். ஆகவே ஜனநாயக ரீதியான தேர்தல் நடைபெற்று தலைவரை தெரிவு செய்கின்ற விடயத்தில் எந்த விதமான பிரிவினைகளோ அல்லது பேதங்களோ ஏற்படாது என்றுதான் எங்களுடைய பதிவு செயலாளர் சுமந்திரன் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லியிருந்தார். தலைவர் தெரிவு முடிந்த பின்னரும் கூட தலைவரின் கையை பிடித்துக் கொண்டு அவர் சொன்ன விடயம் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருந்தது. நண்பர் ஸ்ரீதரனோடு நான் ஒத்துழைத்து இந்த பணியை கொண்டு செல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்றுதான் ஒரு செய்தியை சொன்னார். எனவே அப்போது எங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருந்தது. ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடந்திருக்கின்றது. அதில் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார், ஒருவர் தெரிவு செய்யப்படவில்லை. தெரிவு செய்யப்படாதிருந்தும் கூட ஒரு பெருந்தன்மையோடு அவரோடு சேர்ந்து ஒத்துழைக்க போகின்றார் என்றுதான் ஊடகங்களுக்கு செய்திகளை வெளியிட்டார். எனவே நாங்கள் அப்படித்தான் நடக்கும் என்று பார்த்தோம். அதன் பின்னர் இந்த வழக்குகள் யாழ்ப்பாணத்திலும் திருகோணமலையிலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் காரணத்தால பொதுச்சபையை கூட்ட முடியாத ஒரு நிர்பந்த நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் இந்த சலசலப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தலைவர் செயலாளர் பதவிகளை இப்போது பதில் அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றவர்கள் தான் இதற்கான சரியான தீர்வை காண வேண்டும். தற்பொழுது தமிழரசு கட்சிக்கு பதில் தலைவர் தான் இருக்கின்றாரா? உண்மையில் அப்படித்தான். பதில் தலைவர் பதில் செயலாளர்கள் தான் இருக்கின்றார்கள். உத்தியோகபூர்வ செயலாளர்கள் இல்லை அவ்வாறா? நிச்சயமா. இருந்தால் பொதுச்சபை மூலமாக தெரிவு செய்யப்படுகின்ற போதுதான் அந்த 2 வருடங்களுக்கு என்று ஒரு நிரந்தரமான தலைவர், நிரந்தரமான செயலாளர் கொண்டு வரப்படக்கூடிய. அவர்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் பதில் தலைவர் பதில் செயலாளர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் மத்திய குழுவால் நிரப்ப முடியும் அல்லவா? அப்படி இல்லை. அப்படி சொல்வதற்கு இல்லை. பொதுச்சபை மூலமாகத்தான் 2 வருடங்களுக்கு ஒரு தடவை. ஆகவே பதில் செயலாளர் பதில் தலைவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்கள் என்பது எந்த அளவு தூரமானது? அதாவது நிலையான நிரந்தரமான தலைவர்களை தெரிவு செய்யும் வரைக்கும் அவர்கள் அந்த இடைக்காலத்திற்குரிய அந்த இடைக்காலத்தில் தங்களுடைய அதிகாரங்களை
கையாளக்கூடியதாக இருக்கும். முழுமையாக பயன்படுத்த முடியும். கூட முடியாதபடியால் அவர்கள் அந்த இடைவெளிக்குரிய அதிகாரங்களை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவரை ராஜினாமா செய்யுமாறு அரசியல் அமைப்பு பேரவை குழுவிலிருந்து ராஜினாமா செய்யுமாறு அரசியல் குழு பணித்திருக்கின்றது. இந்த விடயத்தில் உங்களுடைய கருத்து என்ன? இந்த கருத்து அரசியல் குழு மூலமாக கூறப்பட்டதாக அறிகின்றோம். ஏனென்றால் நாங்கள் அந்த அரசியல் குழுவில் அங்கம் வகிக்கவில்லை. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் நான் இருக்கிறேன், டாக்டர் ஸ்ரீநாத் இருக்கிறார், அதே போன்றுதான் கோடீஸ்வரன் இருக்கிறார், ரவிகரன் இருக்கின்றார். இப்படியெல்லாம் இருக்கின்ற போது அந்த அரசியல் குழுவில் இருக்கின்றவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் குகதாசன் அவர்கள் இருக்கின்றார்கள், சாணக்கியன் இருக்கின்றார், அடுத்தது சத்தியலிங்கம் அவர்கள் தேசிய பட்டியல் உறுப்பினர் இருக்கின்றார். இவர்களால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இருவரும் ஒரு தேசிய பட்டியல் மூலமாக வந்தவர் இருக்கின்றார். நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாங்களும் அந்த குழுவில் இடம்பெற வேண்டும் என்று ஒரு கடிதம் எழுதி தலைவருக்கு நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். அது பற்றி அவர்கள் என்ன முடிவெடுக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. ஏனென்றால் அரசியல் குழுவில் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற போது அந்த தீர்மானங்களில் மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் எங்களுடைய கருத்துக்களும் அங்கள் பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்பது மக்களின் நிலைப்பாடாகும். ஏனென்றால் ஒரு அரசியல் குழு கூட்டம் நடந்து முடிந்ததன் பின்னர் எங்களுக்கு போன் பண்ணி கேட்கின்றார்கள் என்பது மக்கள் ஆதரவாளர்கள், பிரதேச கிளைகளின் தலைவர்கள், வட்டார கிளைகளின் தலைவர்கள், நீங்களே அந்த கூட்டத்திற்கு போகவில்லை என்ற கேள்வியை கேட்கின்றார்கள். அப்போது நாங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கின்றது என்னென்றால் அரசியல் குழுவில் எங்களுக்குரிய அங்கத்துவம் இல்லை என்று சொல்ல வேண்டி இருக்கின்றது. ஆகவே இதை என்ன புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. என்னுடைய கேள்வி என்பது அவ்வாறான ஒரு முடிவை அரசியல் குழு எடுத்து விட்டது. அரசியல் குழு சார்ந்த பிரச்சனை புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. அந்த விடயத்துடன் நீங்கள் ஒத்து போகின்றீர்களா அல்லது அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு? அதற்கு முன்பாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். தலைவர் தன்னுடைய கருத்து தெரிவிப்பின் போது அப்படியான ஒரு முடிவு எடுத்ததாக அவர் சொல்லவில்லை. தலைவர் சி.வி.கே. சிவஞானம் ஐயா அவர்கள் அந்த பேட்டியில் சொல்லுகின்ற போது ஊடகங்களுக்கு சொல்லவில்லை, அந்த குழுவிலிருந்து நீக்குகின்ற முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லவில்லை. ஆனால் பதில் செயலாளர் தன்னுடைய கருத்தில் அப்படியான முடிவு எடுத்து விட்டதாக சொல்லப்படுகிறது. ஆகவே தமிழரசு கட்சியை ஒட்டுமொத்தமாக குழப்புகின்ற வேலையை எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் மேற்கொள்ளுகின்றார். அப்படி நான் புரிந்து கொள்ளவா? இல்ல, கருத்து ரீதியாக எனக்கு ஒரு அந்த கருத்தில் முரண்பாடுகள் இருப்பது. தமிழரசு கட்சி, உங்களுடைய கட்சி செயலாளருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு எடுத்து கேட்பது என்ன பிரச்சனை என்று அந்த அளவு தூரம் கேட்க முடியாத அளவா கட்சியின் உள்கட்டமைப்பு இருக்கின்றது? அப்படி சொல்லவில்லை. நாங்கள் இப்போது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள். ஆனால் இந்த உட்கட்சி விவகாரம் என்ற விடயத்தில் நாங்கள் சில விடயங்களை கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டி இருக்கின்றது. அதே நேரத்தில் இப்போ உங்களை போல ஊடகவியலாளர்கள் எங்கள்கிட்ட அடிக்கடி கேள்வி கேட்கின்ற போது நாங்கள் பதில் சொல்லாமலும் வாய்மூடி மௌனிகளாக இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் இந்த சில விடயங்களை கையாளுகின்ற போது திடீர்ப்பென இந்த ஊடகங்களுக்கு இந்த செய்திகளை அடிக்கடி ஒரு அதிரடியாக கருத்துக்களை வெளியிடுகின்ற போது எங்களுக்கு சங்கடங்களாக இருக்கிறது. மக்களால் தெரிவு செய்யப்படாத சுமந்திரன் கட்சியினுடைய செயலாளராக இருக்கின்றார். அவரால் தன்னுடைய நிலைப்பாட்டை பொதுமக்களுக்கு அறிவிக்க கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் அறிவிங்கவன், சரியோ புள்ளியோ என்பதை அறிவிங்கவன். இல்ல, நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் ஸ்ரீதரன் அவர்கள் 4 தடவைகள் கிளிநொச்சி மாவட்டத்தில் முதன்மை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். மக்களுடைய வாக்குகளை அதிகம் பெற்றிருந்தால் தவறு செய்ய முடியும் என்பது உங்களுடைய நிலைப்பாடு. அப்படி நான் புரிந்து கொள்ளவா? அப்படி சொல்லவில்லை. நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், இப்போது ஸ்ரீதரன் அவர்கள் அந்த பாராளுமன்ற குழுவில் இருந்து நீக்கப்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுமாக இருந்தால் எங்களுடைய பாராளுமன்ற குழு ஒன்று இருக்கின்றது. 8 பேர் கொண்ட குழு இருக்கின்றது. அப்ப அந்த 8 பேர் கொண்ட குழுவினர் என்ன அபிப்பிராயத்தை கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் கேட்கப்படத்தானே வேண்டும். என்றால் எங்களுடைய பாராளுமன்ற குழுவின் தலைவர் ஸ்ரீதரன் நீக்கப்படுகின்ற போது பாராளுமன்ற மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் எங்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்பது எங்களுடைய மக்களது கருத்து. ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 8 பாராளுமன்ற உறுப்பினர்களின் நிலைப்பாடு அப்படி இருக்கின்றது. ஸ்ரீதரன் செயல்பாட்டில் குறைபாடுகள் இருக்கின்றனவா அல்லது குறைபாடுகள் இல்லையா? நேரடியாக விடயத்துக்கு நீங்கள் வருகின்ற புரிந்து கொள்ள கூடியதாக இருக்கின்றது. என்னுடைய கேள்வி என்னென்றால், இராணுவ கேர்னல் அதிகாரியை கணக்காய்வாளராக நியமித்தது சரியா தவறா? இந்த விடயத்தை தான் தமிழரசு கட்சி அவ்வாறான நிலைப்பாட்டுக்கு செல்கின்றது. உங்களை பொறுத்த வரைக்கும் இராணுவமயமாக்கல் என்ற விடயமாக அந்த விடயத்தை நீங்கள் பார்க்கின்றீர்களா அல்லது இராணுவத்தை சேர்ந்தவர்களும்
சிவில் நிர்வாகத்துக்கு வருவது ஏற்புடையது என்ற நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கின்றீர்களா? எங்களுடைய ஒரே பதிலாக சொல்வதாக இருந்தால், எங்களுடைய சிவில் நிர்வாகம் இராணுவம் ஏற்படுத்தப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை. இது எங்களுடைய தெளிவான நிலைப்பாடு. இப்போது நான் சொல்லுகிற அடுத்த விடை என்னவென்றால், உங்களிடம் இப்போது அரசியல் அமைப்பு பேரவை, இது இந்த விடயம் ஒரு பக்கமாக இருக்கின்றது. பாராளுமன்ற குழு தலைவர் என்று சொல்வது வேற விடயம். நான் முதலில் கேட்கின்ற அரசியலமைப்பு பேரவையில் சிறிதரனுடைய நடத்தை என்பது உங்களுடைய கட்சியினுடைய கொள்கைக்கும் உங்களுக்கும் அல்லது தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கும் ஏற்புடைய ஒன்றா? அவருடைய நடத்தை என்று நீங்கள் சொல்வது இந்த இராணுவ கேர்னல் தெரிவு சம்பந்தமான விடயத்தை தான் மட்டுமல்ல, இழப்பீட்டு அலுவலகம் என்று உங்களுடைய கட்சியின் செயலாளர், தலைவர், அரசியல் குழு கூறுகின்ற அந்த 8 சந்தர்ப்பத்தில் இராணுவத்துடன் இணைந்து செயற்பட்டிருக்கின்றார் என்ற அந்த குற்றச்சாட்டை 8 தெரிவுகள் நடைபெற்ற போது இந்த சலசலப்புகள் பெரிதாக எங்களுக்கு கூட்டங்களில் எடுபடவில்லை. இந்த 8வது விடயம் வந்தவுடன் தான் இந்த சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவை 8வது விடயம் சம்பந்தமான விடயத்தில் நான் கேட்ட போது அவர் சொன்னார், நான் அப்படி செயற்படவில்லை என்ற கருத்தை தான் சொன்னார். அப்படியாக நீங்கள் வேண்டுமென்றால் அவரை நீங்கள் நேரடியாக நேர்காணல் செய்யலாம். இந்த விடயம் என்னோடு சம்பந்தப்பட்ட விடயம் இல்ல, நானும் கோடீஸ்வரன் அந்த விடயத்தை அவரிடம் கேட்டிருந்தோம். அப்படி ஒன்று நடந்ததாக அவர் அதை செய்யவில்லை என்று சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகின்ற போது நாங்கள் அப்படி என நேரடியா அவரை நீங்கள் நேர்காணல் செய்வதன் மூலமாகத்தான் அந்த விடயத்தில் உள்ள உண்மையை கண்டறிய. ஆகவே அவர் செய்யாத ஒரு விடயத்தை குற்றச்சாட்டாக கட்சி முன்வைக்கின்றது. கட்சி சொல்லுகின்றது அவ்வாறு செய்திருக்கிறார்கள். கட்சி என்று சொல்லக்குள்ள இந்த தலைவர், செயலாளர் மற்றும் அந்த அரசியல் அமைப்பு, அரசியல் குழு இவ்வாறு சொல்லுகின்றது. அப்ப அந்த விடயத்தில் அவர் இப்போதும் அவர் மறுத்து கொண்டுதான் இருக்கின்றார். அப்படி என்றால் சிவஞானம் ஸ்ரீதரன் பகிரங்க வழியில் அவ்வாறான ஒரு மறுத்து எந்த கருத்தையும் பதிவு செய்யவில்லை. இல்லை, எனக்கு எனக்கு ஒரு தெளிவில்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. நான் ஏனென்றால் நாங்கள் கோடீஸ்வரன் நானும் கேட்டேன், நாங்கள் அந்த விடயத்தை கேட்டபோது அவர் சொன்னார் இல்லை என்றுதான் எங்களுக்கு சொன்னார். ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நேர்காணல் செய்கின்ற பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறினார், பொன்னம்பலம் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். என்ன பொறுத்த மட்டும் ராணுவ ரீதியான விடயங்களை நாங்க விலகித்தான் நாங்க நிக்கிறோம். ஆகவே ராணுவ ரீதியிலான விடயத்தில் ஸ்ரீதரன் அவ்வாறு செயற்படவில்லை என்பது உங்களுடைய புரிதல். ஏனெனில் நீங்கள் ஸ்ரீதரனை நேரில் கேட்டிருக்கின்றீர்கள். அது எனக்கு தெளிவுபடுத்தப்படாத ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு சாரார் அவர் அதை செய்தார் என்று சொல்லுகின்றார்கள், அவர் இல்லை என்றார் போன்றவர்கள் அவர் செய்திருக்கிறார் என்ற விடயத்தை சொல்லுகின்றார். ஆனால் உங்களுக்கு நேரடியாக அவர் இல்லை என்று மறுத்திருக்கின்றார். ஆகவே அவர் இராணுவ அதிகாரிக்கு ஆதரவாக செயற்பட்டிருந்தால் கட்சி எடுக்கின்ற நடவடிக்கை சரி என்று புரிந்து கொள்ள முடியுமா? கட்சியில் 2 விடயம் இருக்கின்றது. ஒன்று சொல்றேன், அரசியலமைப்பு பேரவை சார்ந்த ஒரு விடயம் இருக்கின்றது, பாராளுமன்ற குழு தலைவர் என்ற 2 விடயம் இருக்கு. அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலகச் சொன்னது சரியா என்பது என்னுடைய கேள்வி தற்பொழுது. அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலக சொல்லியிருந்தால் நான் தனிப்பட்ட முறையில் இதுக்கு கருதி சொல்ல முடியாது. எங்கடா பாராளுமன்ற குழு கூடி இந்த விடயத்தை ஆராய வேண்டும். நான் தனிப்பட்ட கருத்தை சொல்ல விரும்பவில்லை. பாராளுமன்ற குழு கூடி என்றால் உங்களுடைய கட்சிக்கு என்ற ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கின்றது அல்லவா? இராணுவ மயமாக்கலுக்கு ஆதரவான நிலைப்பாடா என்றால் நீங்கள் இல்லை என்று குறிப்பிட்டு விட்டீர்கள். அதன் பின்னர் நான் கேட்கின்றேன் என்றால் அவர் இராணுவத்துக்கு ஆதரவாக செயற்பட்டிருந்தால் அவர் தொடர்ந்து அரசியலமைப்பு பேரவையில் இருப்பதற்கு கட்சி தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீர்களா? உண்மையில் கடந்த காலத்தில் அவருடைய செயற்பாடுகளை நாங்கள் நுணுக்கமாக அவதானித்து வந்திருக்கின்றோம். அவருடைய செயல்பாடுகள் இப்படியான அடக்குமுறைகள் அல்லது இனவாதங்கள் அல்லது பௌத்த மேலாதிக்கம் போன்றவற்றிற்கு எதிராகத்தான் அவர் குரல் கொடுத்து கொண்டு வருகின்றார். இந்த விடயம்தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வந்திருக்கிறது. நேரடியாக பதில் சொல்வதற்கு தர்ம சங்கடமாக இருக்கின்றது. ராணுவ மயமாக்கல் என்று சொன்னால் இல்ல, நான் சொல்றேன் என்றால் இந்த விடயத்தை நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற குழுவில் இருக்கின்ற உறுப்பினர்கள் நாங்கள் இன்னும் சேர்ந்து கதைக்கவில்லை. உங்களுடைய தனிப்பட்ட கருத்து கதைக்குத்தான் நான் முடிவு சொல்ல, தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல விரும்பவில்லை. உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக நீங்கள் பதிவு செய்வதற்கு மேல் கலந்துரையாட விரும்புகிறீர்கள். நாடாளுமன்ற குழு தலைவர் என்று வருகின்ற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த குழு தலைவருக்கான பதவியினை தீர்மானிக்க வேண்டும் என்பது உங்களுடைய நிலைப்பாடா?
கடந்த காலத்தில் நடந்ததை நான் எடுத்து பார்க்கின்ற போது இந்த முறை மாத்திரம்தான் அரசியல் குழுவால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் பாராளுமன்ற குழு சேர்ந்துதான் பாராளுமன்ற குழுத்தரவை தெரிவு செய்திருக்கிறார்கள். பாராளுமன்றத்திற்குரிய அந்த கொறடா தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். பாராளுமன்றத்துக்குரிய பிசினஸ் கமிட்டி அந்த பாராளுமன்ற விவகாரத்துக்கான தலைவர் தெரிவு செய்யப்பட்டதெல்லாம் கடந்த காலங்களில் பாராளுமன்ற குழுதான் செய்திருக்கிறது. கடந்த காலங்களில் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தீர்கள், தற்பொழுதுதான் தமிழரசு கட்சியாக இருக்கின்றீர்கள். கடந்த காலத்தில் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கின்ற பொழுது அனைத்து கட்சி உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து ஒரு தீர்மானத்துக்கு சென்றிருக்க முடியும். ஆனால் தற்பொழுது ஒரு கட்சியினுடைய உறுப்பினர்களால் நீங்கள் அனைவரும் 8 பேரும். ஆகவே கட்சி உங்களை வழி நடத்துகின்றது என்று நான் புரிந்து கொண்டு அந்த கேள்வியை கேட்கின்றேன். நான் சொல்லுகிறேன் என்னவென்றால், நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கிறோம், 7 பேர் இருக்கிறோம், 8 பேர் இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களிடம் இந்த பதவிகள் தொடர்பாக எங்களிடமும் ஆலோசிக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லது நாங்கள் அந்த அரசியல் குழுவில் இடம் பெற்றிருந்தால் எங்களுடைய கருத்துக்களையும் சொல்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும் என்பதுதான் என்னுடைய வாதம். புரிந்து கொள்கின்றேன். ஆனால் இப்பொழுது நிலைப்பாடுகள் அரசியல் குழுவை கடந்து நாடாளுமன்ற குழு தலைவர் பதவினை ராஜினாமா செய்யுமாறு அரசியல் குழு தீர்மானித்து விட்டது அல்லவா? உண்மையில் எங்களுடைய மத்திய செயற்குழுவுக்கு தான் அதிகாரங்கள் இருக்கின்றது. உண்மையில் மத்திய குழு முடிவெடுத்தால் சரி. மத்திய குழுவில் இந்த விடயம் பேசப்படுகின்ற போது நாங்களும் எங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்குரிய வாய்ப்பு இருக்கும். சிறிதரன் அணி சுமத்ரன் அணி இருக்கின்றது. சிவஞானம் சிறிதரன் அணி சுமத்ரன் அணி என்ற 2 பிரதான அணிகளுக்குள் குறிப்பிட்ட காலத்துக்குள் அரசியலுக்கு வந்த 2 தலைவர்களுக்குள் தமிழரசு கட்சி என்ற மிக நீண்ட கால வரலாற்றை கொண்ட கட்சி ஒன்று அழிந்து கொண்டிருக்கின்றது என்ற விமர்சனம் பொது வழியில் முன்வைக்கப்படுகின்றது. இதனை எப்படி பார்க்கின்றீர்கள்? என்ன பொறுத்த மட்டில் இந்த நான் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். தவறுகள் என்று பார்க்கின்ற போது தவறுகள் செய்யாதவர்கள் தான் இந்த தமிழரசு கட்சியில் எல்லாரும் இருக்கின்றார்களா என்ற கேள்வியும் எழுகின்றது. இப்ப நாங்கள் இந்த விடயத்தை எடுக்கின்றோம். இன்னும் பல விடயங்களை எடுத்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற போது பல தவறுகள் நடைபெற்றிருக்கின்றது. பல தவறுகள் நடைபெறுகின்ற போதெல்லாம் எழுகின்றது. இப்போது நான் சொல்லக்கூடிய விடயம், நாங்கள் இப்ப சமஷ்டி கட்சியோடு பயணிக்கின்றவர்கள். நாங்கள் சமஷ்டி கட்சியோடு இந்த சமஷ்டி கட்சி கொள்கையை நாங்கள் எந்த ஒரு இடத்திலும் எங்களுடைய கட்சி ரீதியாக நாங்கள் விட்டுவிடவில்லை. அந்த கட்சியின் கொள்கைகளை விடக்கூடிய விதத்தில் கருத்துக்கள் பரிமாறினாலும் கூட கட்சியின் கொள்கை மீறப்பட்டதாகத்தான் கொள்ள வேண்டும். அப்படி நீங்களே எடுக்கவில்லை நடவடிக்கை. நீங்கள் குறிப்பிடுவது சமஷ்டியை கைவிட்டிருக்கின்றார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், உங்களுடைய கட்சியினுடைய பதில் செயலாளர் என்று நீங்கள் குறிப்பிடுகின்ற சுமத்ரன் அவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அவர் மீது ஏன் கட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது உங்களுடைய கேள்வி. நான் அதுதான் கேட்கிறேன். என்று சொல்லி சொன்னால், தவறுகள் என்று சொன்னால் எல்லாருக்கும் அந்த தவறுகள் என்ற விடயம் ஆராயப்பட வேண்டும். ஒருவரது தவறுகள் அங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற போது இன்னொருவருடைய தவறுகள் அது கவனத்தில் எடுக்காமல் இருக்கின்ற போது அது ஒரு சங்கடமான நிலையை ஏற்படுத்துகின்றது. ஏனென்றால் ஒரு பொது வழியில் நாங்கள் சில கருத்துக்களை கூறுகின்ற போது கூட அது தவறென்று சொல்லப்படுகின்றது. ஆகவே கடந்த காலங்களில் சுமத்ரன் தவறு செய்திருக்கின்றார், அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை, கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயற்பட்டிருக்கின்றார். ஆகவே அந்த நேரத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தற்பொழுது சிவஞானம் சிறிதரன் செயற்படுவதற்கும் இடம் அளிக்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான புரிதல். அப்படி புரிந்து கொள்ளவா? பொதுமக்களின் நீங்கள் பாருங்கள், எங்களுடைய ஆகவே உங்களுக்கு வாக்களிக்கின்ற மக்களினுடைய நிலைமை என்பது 2 தலைவர்களுக்கு முதல் ஒரு காலத்தில் நீங்கள் பிழை செய்தீர்கள், அதால் நான் இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு நான் பிழை செய்ய போகிறேன். இந்த 2 தலைவர்களுக்காகவும் பொதுமக்கள் தங்களுடைய கேள்விகளை முன்வைக்காமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கட்சி உறுப்பினர்கள் செயற்பட துணிகின்றார்கள். ஏற்கனவே தமிழரசு கட்சிக்கு வாக்குகள் குறைந்து என்பிபிக்கான ஆதரவலை என்பது ஏற்று வருகின்றது. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படியான நிலைப்பாட்டுடன் கட்சி இருப்பது ஆரோக்கியம் என்று கருதுகின்றீர்களா? நாங்கள் சட்டம் சமமாக இருக்க வேண்டும், முடிவுகளும் சமமாக இருக்க வேண்டும். ஏன் உங்களால் தமிழரசு கட்சியிலிருந்து சுமத்ரனை விலத்த முடியவில்லை? நீங்கள் இந்த கேள்விகள் ஒரு சங்கடமான கேள்விகள். எங்களுடைய உட்கட்சி விவகாரத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். மக்கள் சில முடிவுகள் தான் எடுக்கின்றார்கள். நீங்கள் செயலாளராக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை CVK சிவஞானத்தை. அவ்வாறு நாம் புரிந்து கொள்ளவா?
நான் அப்படி சொல்ல வரவில்லை. ஏனென்றால் அவர்கள் இப்போது பதில் கடமைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறாங்க. கட்சியில அரசியல் யாப்பின்படி ஒருவர் சத்தியலிங்கம் ரிசைன் பண்ணுகின்ற போது அடுத்த நிலையில் இருக்கின்றவர் அந்த பதவியை எடுக்க வேண்டும் என்பது கட்சி அரசியல் யாப்பில் இருக்கின்ற விடயம். அவை அந்த விடயத்தை நான் பிழை என்று சொல்ல வரவில்லை. அதே போன்று மாவை சேனாதிராஜா அண்ணன் அவர்கள் அந்த பதவியிலிருந்து விடுபடுகின்ற போது அடுத்த நிலையில் இருக்கின்றவருக்கு அந்த பதவி கிடைக்கும். இது கட்சி அரசியல் யாப்பு சொல்லுகின்ற விடயம். யாப்பு சொல்லுகின்ற விடயத்தை நான் தவறு என்று சொல்ல முன்வரவில்லை. ஆனால் உங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை நோக்கம் என்பது தமிழ் மக்களுக்கு ஒரு சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது, தமிழ் மக்களுக்கு இவ்வளவு காலமும் தொடர்ந்து இடம்பெறுகின்ற விடயங்கள் இராணுவத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு கொடூரங்களும் தமிழ் மக்களினுடைய ஆயாத காயங்களாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவரை சிவில் நிர்வாகத்தில் கொண்டு வருவதற்கு உங்கள் கட்சியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் அரசியலமைப்பு பேரவையில் ஆதரவாக செயற்பட முடியுமா என்று நான் கேட்டால் நீங்கள் அதற்கு நேரடியாக பதில் சொல்ல தயங்குகிறேன். என்ன பொறுத்தமட்டில் நான் சொல்றேன் என்றால், ஸ்ரீதரன் அவர்கள் கடந்த கால ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்க்கின்ற போது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இராணுவ செயற்பாடுகளுக்கு, இராணுவ முகாம்களுக்கு, இராணுவ ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராகத்தான் பாராளுமன்றத்தில் தொடர்ந்தும் பேசி வருகிறார். அவர் நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுதுபோடு அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார். இந்த கேர்னல் அதிகாரிக்கு தான் ஆதரவு தெரிவித்தனா இல்லையா என்பதனை வெளிப்படையாக கூறவில்லை. இந்த 8 சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்துடன் ஏன் இணைந்து செயற்பட்டேன், கட்சி கூட தவறுதலாக என் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கின்றது என்று எங்கும் அவர் மறக்கவில்லை. இல்ல, 8 சந்தர்ப்பங்களிலும் குறைபாடு இருந்ததாக எங்களுடைய மத்திய குழுவில் சொல்லப்படவில்லை. இந்த விடயம்தான் ஒரு முக்கியமாக எடுத்து ஆராயப்பட்ட விடயம் இந்த விடயமாகத்தான் இருக்குது. மற்ற 8 விடயங்களிலும் குறைபாடு இருந்தது என்று நான் பார்ப்பதற்கு இல்லை. உண்மையில் 8 விடயங்கள் இழப்பீட்டு அலுவலகத்தின் பொழுது இராணுவத்தைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு நேர்முக தேர்வு வைத்து சிவஞானம் ஸ்ரீதரன் அதில் பங்கு கொண்டிருந்தார், அவர்களை தெரிவு செய்திருந்தார் என்பதும் உங்களுடைய கட்சியின் செயலாளருடைய குற்றச்சாட்டு. இந்த விடயம் இப்ப கடைசியாக சொல்லப்படுகின்ற விடயம், நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இராணுவ அதிகாரி ஒருவரை சிவில் செயல்பாட்டாளராக கொண்டு வருவதற்கு நாங்கள் விரும்பவில்லை. கட்சி விரும்பவில்லை, நீங்கள் விரும்பவில்லை, ஸ்ரீதரன் விரும்புகின்றார். அவர் அதுதான் நான் சொல்றேன். தயவு செய்து இந்த விடயத்தை ஸ்ரீதரன் அவர்களிடம் என்றால் சில விடயங்களை அந்தந்த உங்களுக்கு பொறுப்பு இருக்கின்றல்வா. நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நான் ஒரு ஊடகவியலாளர், நான் சிவஞானம் ஸ்ரீதரனை அழைத்திருக்கின்றேன். ஆனால் அவர் அது தொடர்பில் அழைப்பை எடுக்கவில்லை. இப்போ இந்த விடயத்தில் இன்று மக்களிடம் பேசப்படுகின்றது, கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. சக நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தெளிவுபடுத்த முடியுமே, சிவஞானம் ஸ்ரீதரன் தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்த முடியுமே அவர் அவ்வாறு இராணுவ அதிகாரிக்கு வாக்களிக்கவில்லை என்பதை. அன்றைக்கு இந்த விடயம் பேசப்பட்ட போது நான் கோடீஸ்வரனும் நானும் போய் அவர்கிட்ட கேட்டேன் இந்த விடயத்தை. அந்த விடயத்தை அவர் மறுத்திருந்த பிறகு நாங்கள் பாராளுமன்ற அந்த எங்களோட குழு இருக்கின்றது, 8 பேர் கொண்ட குழு இருக்கின்றது. அந்த குழுவில் இந்த விடயம் பேசப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அந்த விடயம் பேசப்படுகின்ற போது நீங்கள் நேரடியாக அவரிடம் நேர்காணலை செய்கின்ற போது இதற்கான உண்மையான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் பாராளுமன்றத்தை பொறுத்த மட்டும் பலவிதமான குற்றச்சாட்டுகள், சிறப்புரிமைகளை பயன்படுத்தி முன்வைக்கப்படுகின்றது, வெளியிலும் முன்வைக்கப்படுகின்றது. அப்படி என்றால் அவர் அதனை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம். ஸ்ரீதரன் அவர்கள் இந்த விடயத்தை ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மாறுகின்றபடியால் அதனை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்றுதான் நான் சொல்லுகின்றேன். அவரிடம் கூறுங்கள், அந்த தெளிவுபடுத்தலை அவர் மேற்கொள்ள வேண்டும். நான் சொல்றேன், நான் கட்டாயம் சொல்றேன். இப்ப கூட இந்த கருத்தியலை நான் கட்டாயம் சொல்றேன். ஏனென்றா நான் உதாரணமா சொல்றேன், கடந்த காலத்துல ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொருவருடைய செயல்பாடும் எங்களுக்கு தெரியும். கட்சியினுடைய ஒட்டுமொத்த குழப்பத்திற்கும் பிரதானமான காரணம் என்று ஒரு 3 பேரை கூறுங்கன்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தை இன்றி தவிக்கின்றேன் என்று சில விடயங்கள் இருக்கின்றது. அந்த அளவு தூரம் பயத்துடன் அரசியல் செய்ய முடியுமா? நாங்கள் அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டியவர்கள் அல்லவா? இல்ல, நான் சொல்றேன், உட்கட்சி விவகாரத்தை பெரும்பாலும் நான் யோசிக்கிறேன். இந்த சில விடயங்களை, சில வினாக்களுக்குரிய விடைகளை நாங்கள் கொட்டி போட்டு செல்வது என்பது மேலும் மேலும் இந்த கட்சியில குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக அமைந்துவிடும். ஆனால் உங்கள் கட்சியினுடைய செயலாளரிடம் நான் இந்த கேள்வியை கேட்டால் மிக தெளிவாக கூறியிருப்பார் என்று நம்புகின்றேன், இல்லையா? உங்களுடைய கட்சியினுடைய செயலாளரிடம் இந்த கேள்வியை நான் கேட்டிருந்தேன் என்றால் அவர் வெளிப்படையாக கூறியிருப்பார். இப்ப எங்களுக்கு இருக்க பெரிய ஒரு சங்கடம் அதுதான். எந்த ஒரு விடயத்தையும் கட்சியில் முடிவெடுத்தவுடன் அதனை அதிரடியாக சொல்லுகின்ற போது எங்களுக்கு பெரிய சிரமங்கள் ஏற்படுகின்றது. அந்த விடயத்தை ஒவ்வொருவரும் எங்கள்கிட்ட அன்று பாராளுமன்றத்தில் ஒரு விடயம்
எங்களுடைய நான் நினைக்கிறேன் சக்தி டிவி நினைக்கிறேன், அவர்கள் எங்களை துரத்தி திரிகின்றார்கள். பதில் செயலாளர் சொல்லுகின்றார், இதற்குரிய பதில் என்னென்று கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். இது என்னன்னு சொன்னால், CVK சிவஞானம் ஐயா அவர்களை பொறுத்தமட்டில் அந்த விடயத்தை நாங்கள் முடிவெடுக்கவில்லை என்று அந்த விடயத்தை ஒரு வெட்ட வழியில் பேசாமல் சில விஷயத்தை அவர் நிதானமாக சொல்லுகின்றார். இந்த விடயத்தை இவர் பதில் செயலாளர் சொல்லுகின்ற போது எங்களுக்கு இருக்கிற சங்கடம் என்னவென்றால், உங்களை போன்ற ஊடகவியலாளர் உடனே எங்களோடு நீங்கள் தொடர்பெடுக்கின்றீர்கள், அந்த விடத்தை அக்குவர் ஆணிவராக கேட்கின்றீர்கள். கேட்கின்ற போது நாங்கள் கட்சியில சில நடவடிக்கைகளை நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு செயல்படுவதா, சில விடயங்களை வெளிப்படையாக பேசுவதா என்ற சங்கடம் ஏற்படுகின்றது. அன்றைய நிலையில் நீங்கள் பார்த்தபோது கட்சியினுடைய மாண்பு கெடுகின்ற விதமாக செயலாளருடைய கருத்துக்கள் அமைகின்றது, அப்படி புரிந்து கொள்ளவா? அந்த கருத்துக்கள் அவ்வாறு இருப்பது உங்களுக்கு விளங்குகின்றது போன்று மக்களும் விளங்கிக் கொள்ளுகின்றார்கள். உங்கள் மீதும் கட்சி நடவடிக்கை எடுத்ததல்லவா? உங்கள் மீதும் கட்சி நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் பேசப்பட்டதல்லவா? அரியநேந்திரனை நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்தது தொடர்பில் அது நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அந்த விடயத்தை நான் அவர்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கின்றேன். தொட்டது பட்டது எல்லாம் குற்றமாக இருக்குமாக இருந்தால் இந்த கட்சியின் செயல்பாடு என்பது கடினமாகிவிடும். அவர் ஜோசப் பரராயசிங்கம் ஊடகவியலாளராக இருந்த காலப்பகுதியிலும் அவர் இணைந்து பணியாற்றிய ஒருவர் அல்லவா அரியநேந்திரன்? உண்மை, அது உண்மை. என்னவென்றால் அன்றைய நிலையில் நீங்கள் கேட்டபடியால் நான் பதில் குறித்தான் ஆக வேண்டும். அன்றைய நிலையில் ஜோசப் பரராசிங்கம் ஐயாட காலத்துல இவர் அரியநேந்திரன் அவர்கள் பணியாற்றியவர். அவர் இந்த அரசியலுக்கு அப்பால் ஊடகவியலாளராக இருந்தவர். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குகின்ற பணியில் கூட பங்கெடுத்தவர். அங்கிருக்கின்ற அருட்தந்தையர்களாக இருக்கலாம், மதகுருமார்களாக இருக்கலாம், அங்கிருக்கின்ற மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாம் மேடையிலிருந்து அவரை அழைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் மாத்திரம் சொல்லவில்லை அந்த விடயம். அதிலிருந்த ஒரு தவிசாளர் சொன்னார், அரியண்ணன் வந்திருக்கிறார், அவரையும் கூப்பிட வேண்டும் என்று. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் சொன்னார்கள், அங்கிருக்கிற ஊடகவியலாளர்கள் சொன்னார்கள். ஆகவே ஒரு சந்தர்ப்பம் எவ்வாறு அமைகின்றது என்று பார்த்து அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற விதத்தில் முடிவெடுப்பது என்பது ஒரு முக்கியமான விடயம், ஒரு சமயோசித புத்தி. கட்சியினுடைய நிகழ்ச்சியா அல்லது அவருடைய நினைவு கூட்டமா? நினைவு கூட்டம், அவருடைய நினைவை கட்சி நிகழ்ச்சி அல்ல. அது ஒரு வாலிபர் முன்னணியால், எங்களுடைய தமிழரசு கட்சி வாலிபர் முன்னணியால் முன்கொண்டு செல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சி. அதில் யாரும் பிரதானிகள் வந்திருந்தால், தெலோ கட்சி இன்றைக்கு அவர்கள் சங்குகள்ல போட்டியிட்டவர்கள், அவர்கள் வந்த பிறகு அவர்களையும் நாங்கள் விளக்கேற்ற கூப்பிடுகின்றோம். தெலோவில் இருக்கின்றவர்களை நாங்கள் கூப்பிடுகின்றோம் என்றால் அந்த இடத்துல ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அழைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அதை CVK சிவஞானம் ஐயா அவர்களிடம் விளங்கப்படுத்திய போது அவர் புரிந்து கொண்டார் அந்த விடயத்தை. ஏன் சாணக்கியனிட கதைத்த போதும் அது ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படியான ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டது என்றது சாணக்கியனும் ஓமென்று சொன்னார். பிறகுதான் எனக்கு இது கடிதம் வந்தது, கடிதத்துக்கு நான் விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பாருங்க, பொதுமக்கள் பார்வையில ஒரு பொதுசன நிலையில இருக்கின்ற விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாமல் நெற்றிக்கண் பிறப்பினும் குற்றம் குற்றமே என்ற செயல்பாடுகள் இருக்குமாக இருந்தால் இது தேவையில்லாத ஒரு விரிசல்களை ஏற்படுத்துறதுக்குரிய வழியாக இருக்கும். அரசியல் என்பது உண்மையில பார்க்க ஒரு ஜனநாயக ரீதியான கட்சி. இந்த ஜனநாயக ரீதியான கட்சியில அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் என்பது ஏதாவது பிரதிபலிக்குமாக இருந்தால் அந்த கட்சியின் வளர்ச்சியை பாதிக்கும், நிச்சயமா பாதிக்கும். ஆகவே குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று சொல்வார்கள். ஒவ்வொன்றுக்கும் குற்றம் 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 என்று பார்த்திருந்தோம்னா எங்களோட கட்சியிலிருந்து பல வெளியேறி செல்கின்ற நிலைமை ஒன்று ஏற்படும். இந்த நிலைமை ஏற்பட்டால் வடபகுதியில் ஏற்பட்ட நிலைமையை யோசித்து பாருங்கள். நீங்க வடபகுதியில் ஏற்பட்ட நிலைமை. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் சொன்னால் அது குற்றம் என்று எவ்வாறு கருத முடியும்? நாங்கள் சொல்லித்தானே வேண்டும். அந்த விடயம் போது பதில்களை சொல்லவில்லை என்றால் நீங்கள் சொல்லுவீர்கள் எங்களுக்கு, உங்களுக்கு பயமா? கட்சிக்குள் ஜனநாயக சூழல் இல்லை, உங்களுடைய கட்சிக்குள் ஜனநாயக சூழல் இல்லை. இல்ல, நான் சொல்றேன், நீங்க புரிந்து கொள்கிற, நீங்களும் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர், உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை இல்லை என்று சொன்னால் நான் அதை மறுதளித்து பேச விரும்பவில்லை. அப்படியும் கருதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் சொல்றேன். இவ்வளவு நேரம் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். அரசியல் என்பது உழைகள், மோசடி, லஞ்சம் அல்லது கொமிஷன் அல்லது துர்நடத்தை உள்ள அரசியலை செய்வதற்கு நான் வரவில்லை. நான் வந்திருப்பது நேர்மையான அரசியலை செய்வதற்கு. நேர்மையான அரசியல் செய்கின்ற போது மனச்சாட்சியின் அடிப்படையிலும் நாங்கள் பேச வேண்டிய நிலைப்பாடுகள் இருக்கின்றன.
மனச்சாட்சியை கொண்டு நாங்கள் அரசியல் செய்ய முடியாது. சில இடங்களில் பிழை என்று சொன்னால் நாங்கள் பிழை என்று சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. அது அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படமாக இருந்தால் நாங்களும் இந்த பதவிக்காக நாங்கள் ஒட்டி கொண்டிருக்கின்ற அரசியலை செய்வதற்கு விரும்பவில்லை. புரிந்து கொள்கின்றேன். இவ்வளவு நேரம் உங்களுடன் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி. நீங்களும் அழகாக கிளறுகிறீர்கள். நானும் அளந்து சில விடயங்களை பேசி இருக்கின்றேன். இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கிளறல் கூடியதால் சில வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டி வந்தது. ஒரு ஜனநாயக ரீதியான கட்சி. இந்த கட்சியில் கடந்த காலத்தில் தந்தை செல்வநாயகமாக இருந்தால் என்ன, அமிர்தலிங்கம் ஐயாவாக இருந்தால் என்ன, அதுக்கு பிறகு வந்த சம்பந்தர் ஐயாவாக இருந்தால் என்ன, நாங்கள் வெளிப்படையாக பல விடயங்களை பேசியிருக்கின்றோம். அவர்கள் எங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். புரிய வேண்டியவர்களாக இப்போது இருக்கின்றவர்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. உங்களுடைய துணிகரமான கருத்துக்களுக்கு வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.